நம்முடைய பள்ளிக்கு ஆண்டாய்வு செய்ய வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களே, நம்முடைய மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் 20க்கும் மேற்பட்ட முதன்மை கல்வி அலுவலர்களை சந்தித்துள்ளது. பதவி வகித்துள்ளார்கள், பொறுப்படுத்தியிருந்திருக்கிறார்கள். அதிலே யாரும் யாருடைய காலகட்டத்திலும் செய்யாத சாதனைகளை நம்முடைய சிஓ ஐயா செய்திருக்கிறார். ஒன்று, தமிழ்நாட்டில் தமிழக அளவில் மாநில நீச்சல் போட்டியை தலைமை எடுத்து மிக சிறப்பாக செய்த பெருமை யாரை சாரும் என்றால் நம்முடைய முதன்மை கல்வி அலுவலர் ஐயாவையே சாரும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, அது மட்டுமில்லை, தேசிய அளவில் இந்திய அளவில் டேபிள் டென்னிஸ் போட்டியை பெரம்பலூர் மாவட்டம் தலைமையேற்று நடத்தியது. தலைமை தாங்கியவர் நம்முடைய சிஓ ஐயா அவர்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொறுப்படுத்த எந்த சிஓவும் செய்யாத பணி இந்த பணி நான் செய்து தருகிறேன் என்று சொல்லி பள்ளி கல்வித்துறையிடம் அனுமதியை பெற்று சிறப்பாக நடத்தி பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் ஐயா அவர்களிடம் நற்சான்றிதழையும் பாராட்டையும் பெற்ற சிஓ அவர்கள் நம்முடைய சிஓ அவர்கள். மாணவர்களே, உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், நம்முடைய பள்ளியினுடைய சுற்றுச்சுவரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பள்ளியினுடைய சுற்றுச்சுவரில் ஆக சிறந்த பகுத்தறிவாதி ஜோதிராவ் பூலேவுடைய படத்தை வரைந்து வைத்திருக்கிறோம். பெண்களுக்காக கல்வி கொடுத்தவர் சாவித்திரிபாய் பூலே. இந்தியாவில் பெண்களுக்காக பள்ளியை தொடங்கியவர் சாவித்திரிபாய். இப்படி மகத்தான தலைவர்களுடைய படங்களை ஓவியமாக நம்முடைய பள்ளியினுடைய சுற்றுச்சுவரில் வரைந்திருக்கிறோம். இந்த செய்தியை தினகரன் நாளிதழில் வெளியிட்டது. செய்தி அதை தாண்டிய செய்தி என்னவென்றால், அதை எடுத்து தன்னுடைய செல்போனில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்திருந்த ஆகச்சிறந்த சிஓ அவர்கள் நம்முடைய சிஓ. ஒரு தலைவனுக்கு உண்டான பண்புகளில் ஒன்று தொண்டனை பாராட்டுவது, சிஷியனை போற்றுவது. அந்த பணியை அவர் செய்து நம் பள்ளிக்கு ஆகச்சிறந்த பெருமையை தேடி தந்துள்ளார். பிப்ரவரி மாதம், இப்போ நாம ஜூலையுடைய கடைசி நாளில் இருக்கின்றோம். பிப்ரவரி மாதத்தில் நம்முடைய பள்ளிக்கு சிஓ ஐயா அவருக்கு தந்தார். தேர்ச்சி சதவீதம் குறித்து அதிகரிப்பதற்காக உங்களிடையே பேசினார். பேசப்பட்ட உரையை வீடியோ எடுத்து என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிட்டேன். மாணவர்களே, 1000க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய தமிழர்களும் பார்த்து வாழ்த்திய பெருமை ஐயா அவர்களை சாரும். அவருடைய பேச்சு சிறந்த பேச்சு, சரளமாக, மிக சரளமாக, இயைபு நடையில் பார்த்தேன், சந்தித்தேன், படித்தேன் என்று இலக்கணத்தில் இயைபு என்று சொல்வோம். தேன் தேன் என்று முடிவதை இயைபு என்று சொல்வோம். அந்த இயைபு நடையில் நான் கண்டவரையில் ஒரு அதிகாரத்தில் மாவட்டத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், முதன்மை கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய ஒருவர், மிக சரளமாக பேசக்கூடிய சிஓ நம்முடைய சிஓ ஐயா அவர்கள். எனவே அவரை நம் பள்ளியின் சார்பாக, மாணவர்களின் சார்பாக, ஆசிரியர்களின் சார்பாக மீண்டும் ஒருமுறை ஆண்டாய்வு செய்ய வருகிறந்தமைக்கு வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.